சரி, முதலாவது கேள்வி. நீட்டி ஓதுறத்துல ஃபதஹ் கஸ்ரமது லமுமது வந்துச்சுதுண்டா, எத்தனை அளவு எத்தனை செகண்ட் விட்டணும்? 1 செகண்ட், இரண்டு அல்லது 2 அளவு. மதுர அடையாளம் வந்துச்சுதுண்டா. மதுரை அடையாளம் வந்துச்சுண்டா அஹ், 3 செகண்ட் ஊத்தணும். அதுதானே. அப்ப நாங்க எங்க குர்ஆன்ல 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டுவோம்? எப்ப? வசனையில் சுக்குன் செஞ்சு நிப்பட்டுறதாலும், அதுக்கு முன்னுடைய எழுத்து மதுரை எழுத்து வந்தா அதுக்கு முன்னுடைய எழுத்து 2 அல்லது 3 செகண்ட் ஊற்றி வரணும். மதுர இல்லாட்டி எழுத்து. அஹ், 4, 4, 5, 6 அளவு ஊற்றி வரணும். சரி, குட். அதுல மதுர எழுத்து வந்தா மட்டும்தானே அந்த ரூல்ஸ், அப்படியா? நீ சொன்னது மாதிரி. ஆ, பாத்தீங்களா? அப்ப இன்னும் சரியா பார்க்கல, இன்னுமே சரியா பார்க்கல. வசனத்துல கடைசியில சுக்கூன் வச்சு அதுக்கு முன்னால மதுர எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும், அப்படியா? ஆ. இப்ப இன்னும் சரியா பார்க்கல. என்ன செய்யினர்? சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். வசனத்துல எப்பொழுது நீங்க அந்த கேள்வி ஒரு பகுதி வரலனும் சரியா பார்க்கணும். வசனத்துல இறுதியிலே நீட்டி ஓதுகின்ற அடிப்படைகள், நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டி ஓதல் தொடர்பான அடிப்படைகள் தலைப்பொண்டி தானே. ஓ. அது நீ நிறைய பார்க்கணும், நிறைய பார்க்கணும். கண்ணால நிறைய பார்க்கணும், காதால் நிறைய கேட்கணும். ஒரு பகுதி மிஸ் ஆகுது. வசனத்துல இறுதியில 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுற என்ற பகுதியில ஒரு பகுதியை விட்டுட்டீங்க. இப்ப அந்த ஒரு பகுதியை நான் இப்ப உங்களுக்கு கிளாஸ்ல ஹோம்ஒர்க், இதுக்கு முன்னாடி நாங்க ஓதின பாடம் உண்டு, ஓதி கொண்டிருக்கிற பாடம் அப்படித்தானே. அந்த பாடத்தை தான் இப்ப நான் கீழே இறங்கி வந்திக்கிறோம். அந்த பாடத்துல நிறைய விஷயம் நீங்க மறந்ததால தான் அதுலேருந்து நாங்க இங்க இறங்கி வந்திக்கிறோம். அந்த பாடத்தை நான் இப்ப உங்களுக்கு கேட்பேன். சரி, வசனத்துல ஒரு வசனம் உண்ட எந்த சந்தர்ப்பத்துல நாங்க திக்காம வரும்? 4. 4 சொல்லுங்க பாப்போம். கண்ண வாய் முந்தப்படா. ம்ஹும். கண்ணால பாக்குறதுக்கும் வாயால ஓதுறதுக்கும் இடையில இடைவெளி விதிக்கப்படா. ம்ஹும். கண்ணும் வாயும் ஒரே இடத்துல போய் சந்திக்கப்படா. ம். கண்ணின் விவரத்துக்கு வாயால ஓதக்கூடா. ம். வெரி குட். அதெல்லாம் பாடமாயிட்டு வந்துக்கிறீங்க. சரி, இப்போ உங்களோட பாடமாகுனத்தை வச்சு இந்த தலைப்புல நாங்க படிச்ச வசனங்களை இப்ப நீங்க ஓத போறீங்க. எங்கசி போல வந்தா பிரச்சனையே ஆகும். ம். பிஸ்மில்லா, ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். صراط الذين أنعمت عليهم முதலாவது வசனம் பிரச்சனை அல்ல. ரெண்டாவது. وأما السائل فلا تنهر திருப்பி ஓதுங்கோ. وأما السائل فلا تنهر 3 செகண்ட் 8 நிமிடம் நீங்க சொன்னீங்க, அப்படித்தானே? آه، அப்போ 3 செகண்ட் விட்டு இல்ல இல்ல. وأما السائل فلا تنهر ஓகே, குட். மூணாவதுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். وأنزلنا من المعصرات ماء ثجاجا ம், திருப்பி ஓதுங்கோ. وأنزلنا من المعصرات
المؤصرات سجاجا ஏன் கஷ்டப்படுறீங்க? மாநில மாவுல நிட்டுறது போதாது கஷ்டப்படுறீங்க. ماء سجاجا. وأنزلنا من المؤصرات سجاجا நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف ஈ- إيلافهم رحلة الشتاء والصيف ஐந்தாவது. بأن ربك أوحى لها வரப்படாது. بأن ربك أوحى لها சரி போதுங்க. بأن ربك أوحى لها ம் ஹைரன் ஹைரன். ரெண்டாவது கொஞ்சம் போதுங்க. وأما السائل فلا تنهر ஹைரன். நாங்கள் அன்னைக்கு இந்த விஷயம் சம்மந்தமா போன கிளாஸ்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். படிச்சு தானே أه، படிச்சுக்கிறோம். சொல்லுங்க அம்மா, கலைக்கு ஓதுற எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5 5. எதெல்லாம்? قاف قاف دال جيم با திருப்பி சொல்லுங்க. قاف تا دال جيم با வெரி குட். உங்களுக்கு அது கிளியர். இதில் இன்னொரு பகுதி மட்டும் நடை பார்ப்போம். சரி, இந்த வசனத்தை ஓதுங்க பார்ப்போம். 2 வசனம் ஒவ்வொன்றா ஓதுங்க பார்ப்போம். إن شانئك هو الأبتر பிழை. إن شانئك هو الأبتر ஷானி யக்காண்டு ஆகிது. யாவா வந்துக்குது? லால் தான். ஷானி யக்க ஷானி யக்க ஷானி யக்க. إن شانئك هو الأبتر ஏட சவுண்ட் எடுக்கணும். இன்ன ஷானி அக ஹுவல் அப்தர். إن شانئك هو الأبتر திருப்பி போதுங்க. إن شانئك هو الأبتر இன்னொரு வசனம் மட்டும் அதே போதும் பாப்போம். إيلافهم رحلة الشتاء والصيف சரி, இந்த வசனங்களை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒர்க்ல தருவேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்றா ஜெயினப் நல்லா கேட்டுக்கிறணும். இப்ப நீ சொன்னீங்களே 5 எழுத்துக்களை தவிர வேறு எந்த எழுத்துக்களையும் கலக்கப்படாதுன்னு சொல்லிக்கிறீங்க, அப்படிதானே? آم، இந்த வசனங்களுக்கு கூடாக ஒரு முக்கியமான விஷயம் இது. நீங்க நுணுக்கமா பழகணும். நீங்க தேவையில்லாத நிறைய இடங்களை கலக்குவீங்க, கலக்க பார்ப்பீங்க. இந்த வசனங்களுக்குள்ள அப்படியான விஷயம் உண்டு இருக்குது. எப்படி செய் ஐ- வளமையாக கலக்கி ஓதுற அந்த 5 எழுத்துக்கள் அல்லாத சில இடங்கள்ல நீங்க என்ன செய்வீங்க? கலக்கிறதுக்கு பார்ப்பீங்க. عليكم. அந்த மாதிரி கலக்கி ஓதுற வசனங்கள்ல கலக்காம பிராக்டிஸ் பண்ணி கொண்டு நீங்க வரணும். நான் உதாரணம் சொல்லி தரவா? சரி, நான் உதாரணம் ஒன்று சொல்லித்தரேன். சரி. எப்படி முதல்ல ஓதுங்க பாப்போம். إن الإنسان لفي خسر ஐதானே. ஹுசுர். சீன் என்ன செஞ்சீங்க? இசு என்று கலக்குனீங்க, அப்படித்தானே? آم،
கலக்க இயலுமா அப்படி சீனை? சீனும் கலக்கிற எழுத்தா? இல்ல 5ல உண்டு சீன் அப்படியா? இல்ல இல்ல. அப்ப எப்படி கலக்காம ஓதுறதுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும், நான் சொல்லி தர மாட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப சீனை கலக்கப்படாது. சரி, இன்னொன்னு சொல்லித்தரேன், ரெண்டாவது பாவம். إذا جاء இந்த வண்டி நின்னுட்டு. إذا جاء نصر பிழை 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 الله பிழை பிழை والفتح பிழை 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 பிழை. إذا جاء نصر الله والفتح ஆ இப்ப சரி, இப்ப சரி ஆயிட்டு. இந்த பக்கம் அப்படியே ரெடி ஆயிட்டு வாங்கலாம். அழகா வந்திக்குது. பழைய விதையும் மறக்கப்படாது. திடீர்னு போல பழசெல்லாம் கேள்வி கேட்பேனா?